கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் சார். வணக்கம். வணக்கம். சனாதன சர்ச்சை மீண்டும் தேர்தலை ஒட்டி எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. கோர்ட்ல பல நாட்களாக கிடப்புல போட்ட ஒரு 2 வருஷமா அந்த வழக்குல கிடப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் மீண்டும் எடுத்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா பாஜகவினுடைய தேசிய ஐடி பொறுப்பாளர்களுடைய அமித் மாலவியா அவர்கள் மீதான அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பா அதுல பேசப்பட்ட வார்த்தை தான் தற்போது சர்ச்சையா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, திமுக 100 வருஷமா இந்த சனாதன தர்மத்தை எதிர்க்கவே வேலையா வச்சிருக்காங்க, ஒரு வெறுப்பு பேச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்புக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள்லாம் நீதிபதி வாங்கியிருக்கான்னு சொல்லி தற்போது சமூக வலைதளங்களை பேசிக்கொள்ள இருக்குது. பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சமூக ஆர்வலாம் கண்டிச்சுட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க? பொதுவாக பாஜக ஆட்சிக்கு இந்தியாவில் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளுடைய இது போன்ற தீர்ப்புகள் நமக்கு ஒன்றும் ஆச்சரியம்லாம் தரல. இந்த மாதிரி நீதிபதிகள் நிறையா அப்படி தீர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த வழக்குலேயே பார்த்தீங்கன்னா 2023 தாமுயகசா, அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பேச்சாளராக உதயநிதி அவர்கள்ட்ட பல தலைவர்கள் அழைச்சாங்க. அந்த அடிப்படையில் உதயநிதி அவர்கள் அழைச்சாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சனாதனம் குறித்து ஒரு கருத்து சொன்னார். என்ன கருத்து சொன்னார்னா, சனாதனம் இங்கே என்ன போதிக்குதுன்னா வேற்றுமையை போதிக்குது, டிஸ்கிரிமினேஷனை ஊக்கப்படுத்தக்கூடியதாக தான் சனாதனம் இருக்கு. அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷனை ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த சனாதனத்துக்கு எதிராக அவர் என்ன செய்யறாருன்னா கடுமையான ஒரு சொல்லாடல் சொல்றாரு. டெங்கு, மலேரியா, ஏன்னா டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கப்படணும், தீண்டாமை என்பது ஒழிக்கப்படணும் அப்படின்றத சனாதன தீண்டாமை கடைபிடிக்குது. தீண்டாமை சொல்லுது கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கருவறைக்குள்ள நுழையக்கூடாது, தமிழ் உட்பட பல மொழிகள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, இப்படி பல சனாதனம் இதெல்லாம் சொல்லுதுன்றதுனால அதை என்ன சொல்றாங்க, மையப்படுது, மனித வேறுபடுத்துது. ஒரு இடத்துல ஒரு மனிதன் இந்த இடத்துல நிறுத்துது, இன்னொரு மனிதன் அந்த இடத்துல நிறுத்துது, கோயிலுக்குள்ள வர குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது உள்ளிட்ட பல ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராமண சமூகத்தவரை மற்ற யாருக்குமே எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அங்கீகாரமும் இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலையை சனாதனம் சொல்வதால் அவர் என்ன சொல்றாருன்னா, டெங்கு, மலேரியா, கொசுவை ஒழிப்பதை போல் இந்த சனாதனத்தையும் ஒழிக்கணும்னு ஒரு கருத்தை அந்த மேடையிலேயே அவர் பதிவு செய்கிறார். நல்ல கருத்து, வரவேற்கக்கூடிய கருத்து. இந்த கருத்தை தான் அந்த நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டு காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தந்தை பெரியாருக்கு முன்பிருந்தே இது பார்ப்பன எதிர்ப்பு மரபு என்பது தமிழருடைய மரபு. அந்த எதிர்ப்பு மரபினுடைய தொடர்ச்சி தான் அவர்கள் உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிடும் போது என்ன குறிப்பிடா, இந்த வழக்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய திருச்சி மாவட்ட வழக்கறிஞர் பொறுப்பாளர் அவர் தான் இந்த வழக்கு பதிவு பண்றாரு. அப்போ இந்த கருத்தை இவர் பேசுனதுக்கு, உதயநிதி அவர்கள் இந்த கருத்தை பேசுனதுக்கு அந்த நீங்க குறிப்பிட்ட அந்த அமித் மாலவியா என்ன பண்றாருன்னா, இனப்படுகொலை செய்யணும், இந்துக்களை இனப்படுகொலை செய்யணுன்ற அடிப்படையில் இவர் பேசுறாரு, இப்படி ஒரு தூண்டுதலை செய்கிறாரு உதயநிதி அவர்கள் இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு, இது வன்மையை கண்டிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் தவறான செய்தியை இந்தியா முழுவதும் பரப்புறாரு. இந்தியா முழுவதும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, உதயநிதி அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அப்படி ஒரு செய்தி அவர் பரப்பும் போது அது தவறான நோக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்ற அடிப்படையில் தான் தினகரன் வழக்கறிஞர் பொறுப்பாளர் திருச்சிக்காரர் ஒரு சைபர் கிரைம்ல ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை எடுத்துக்கிட்டு இது தவறான செயல், இது இங்க என்ன பேசணும்னா, மாளவியா என்ன செஞ்சாரு, மாளவியா செய்யறது அயோக்கியத்தனம். மாளவியா செஞ்சது முழுக்க ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தும் விதமாக, வெறுப்பை தலைவர் மீது, உதயநிதி அவர்கள் தலைவர் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாகி திமுக அழிகின்ற நோக்கத்தில் அவர் செய்கிறாரு. அப்படின்னு அவரை கண்டிப்பதை விட்டு இந்த சனாதனத்துக்கு எதிராக பேசிய உதயநிதியை இங்க கண்டிச்சிருக்காரு. இவர் பேசுவது வெறுப்பு பேச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலமா திமுகவும் திகாவும் இதுதான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சு குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன, வழக்கோட தன்மை என்ன, இது வழக்கோட தன்மை தான். வழக்கோட தன்மை என்ன, அமித் மாலவியா செஞ்சது என்ன, அமித் மாலவியா செஞ்சது தவறான செயல். உதயநிதி என்ன பேசுவாரோ அதை மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை, கூடுதலா இனப்படுகொலை செய்யணுன்ற வார்த்தையை பதிவு செய்யறாரு, அதுக்கு தான் புகார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, திராவிடர் கழகத்தை, திமுகவை தமிழ்நாட்டிலேயே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்யறாங்க. இப்ப ஸ்ரீமதி மட்டுமா அப்படி செய்யறாங்க அப்படின்னா, நீதிபதிகள், அதான் நான் முன்னாடி குறிப்பிட்டது போல ஒன்றிய அரசு பொறுப்பேற்றது பாஜக ஒன்றிய அரசு பொறுப்பேற்றது பாத்தீங்கன்னா, இதை விட அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீதிபதிகளா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்களா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கருத்துகள் இருக்கு. நிறைய செய்திகள் இருக்கு, அதுல ஒரு 2 செய்திகளை மட்டும் நாங்க சொல்ல வரேன். கர்நாடக மாநிலத்துல பத்ரியா மசூதி அப்படின்னு சொல்லக்கூடிய மசூதியில பாத்தீங்கன்னா 2023 பாத்தீங்கன்னா 2 பேர் உள்ள போய் நுழைஞ்சு மசூதிக்குள்ள போய் முழக்கம் பண்றாங்க. என்ன முழக்கம் பண்றாங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் பண்றாங்க.
அப்ப இவர்கள் வந்து இப்படி ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் விடுறாங்கன்னு சொல்லி அங்க உள்ள மசூதி நிர்வாகம் என்ன செய்தாங்கன்னா உடனே அங்க காவல் நிலையத்துல புகார் விடுறாங்க. அவங்க மேல வழக்கும் பதிவு செய்யப்படுது. வழக்கு அந்த மாதிரி 295 505 447 இப்படி 4 பிரிவுல அத்துமீறி உள்ள நுழைஞ்சது, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பது உள்ளிட்ட பல்வேறு அந்த 4 வழக்குகளை வந்து அவரை வழக்கு பதிவு செய்யப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல நாகப்பிரசனான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கிட்ட இந்த வழக்கு வருது. அவர் என்ன சொன்னார்னா, ஸ்ரீமதியை விட ஒரு படி மேல ஏறி சொல்றாரு, மசூதிக்குள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் விடுவதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் விடுவதனால் என்ன பிரச்சனை கேட்கிறாரு. இது உச்சநீதிமன்றம் போகுது. உச்சநீதிமன்றத்துல அதே தான் வருது. அதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு வருது. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? ஒரு மத மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த மத கோவிலுக்குள்ள நுழைஞ்சு, அந்த மசூதிக்குள்ள நுழைஞ்சு இன்னொரு கடவுளை பற்றி உயர்வாவையோ அல்லது எதுக்கு பேசணும், ஏன் பேசணும், அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதை கண்டிக்கணுமா இல்லையா? நீதிமன்றம் கண்டிக்கணுமா இல்லையா? ஆனா அப்படி பேசினா என்ன தப்பு அப்படின்னு கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேட்குது. நீதிபதி பேர் நாகப்பிரசன் தான். அவர் கேட்கிறாரு. வேற அதோட இன்னொரு முக்கியமான செய்தியும் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதாசிவம் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சோலாபுதீன் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல வந்து அமித்ஷா பேர்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் முகாந்திரம் இல்லைன்னு அவர் இது எடுத்து வச்சிடறாரு. அதை தனியா விசாரிக்க வேண்டியது இல்லைன்னு அதை ஒதுக்கி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் கேரளால கவர்னர் ஆகிறாரு. அதாவது அமித்ஷாவை பாதுகாக்கிறாரு ஒரு நீதிபதி, தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி, சமூக நீதிமன்றத்திலிருந்து சென்ற ஒரு நீதிபதி அமித்ஷாவை பாதுகாக்கிறார். சோராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷாவை பாதுகாக்கிறார். அவர் உடனே வெளியே வர்றாரு, அவர் வந்து கவர்னர் ஆகிறார். அப்ப இது எப்படி நடக்குது? சாமானிய மக்கள்கிட்ட இந்த கருத்தை சொல்லுங்க. உயர் நீதிமன்றத்தில் நாகப்பிரசன்னா நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினார். மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஸ்ரீமதி இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். சதாசிவம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் அப்படின்னு ஒரு அரசியல் அறிவே இல்லாத சாமானிய மக்களிடம் இந்த கருத்தை நீங்க சொன்ன அவங்க என்ன சொல்லுவாங்க? உண்மையிலே இவர்கள் நீதிபதிகள் தானா அல்லது பாஜகவை சேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அந்த கேள்வி நமக்கு எழும்பாதா? அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் உயர் நீதிமன்ற நீதிகளாக இருந்தாலும் மஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் இன்னைக்கு அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை உருவாக்கும் விதமான ஒரு போக்கை அவர்கள் கையாளுகிறார்கள், வெளிப்படையாகவே செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அயோத்தி வழக்கெல்லாம் ரொம்ப நிலம் யாருடைய நிலம், கோவில் யாருடைய மசூதி இருந்தது, அந்த மசூதிக்குள்ள எப்படி கோவில் ராமர் உள்ள போனாரு, எல்லாமே வரலாறு இருக்கு. கோயிலுக்கு போய் ராமரை வச்சாங்க, அது எங்களுக்கு சொந்தம்னாங்க, வழிபட உரிமை வேணும்னாங்க. அப்படி தொடர்ச்சியா பாபர் மசூதி இடிச்சாங்க. கடைசியில் பெரும்பான்மை இந்துக்கள் மனம் போகாத அளவுக்கு நீங்க வந்து கொடுக்கறது தப்பு இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வருது. கனவுல ராமர்லாம் வந்தாரு, ராமர் வந்தாரு, குரங்கு வந்துச்சு. இப்படியெல்லாம் நீதிபதிகள் பேசும்போது நான் அப்புறம் வீடுகள்ல பிள்ளையார் சேர்த்து கொண்டாடும் போது மோடி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, நீதிபதிகள் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவில் நடக்குதா இல்லையா? இப்ப ரொம்ப போகனா இதே மதுரை உயர் நீதிமன்றத்துல திருப்பூர் இஷ்யூல என்ன நடக்குது? கோயில் நிர்வாகம் ஏற்கனவே தீபம் ஏற்ற இடத்துல நாங்க தீபம் ஏற்றிக்கிறோம்னு சொல்றாங்க. கோயில் நிர்வாகம் சொல்லுது. ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு RSS காரர், இந்துத்துவ சிந்தனை உள்ளவர், நாங்க வந்து அங்கதான் மசூதி பக்கத்துல கொடி ஏற்றுவோம்னு சொல்லி தவறா ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அதை உடனே கண்டிச்சு அந்த பெட்டிஷனை நீதிபதி விசாரணைக்கு ஏற்றுக்கணும், தள்ளுபடி பண்ணிருக்கணும். டிஸ்மிஸ் பண்றதை விட்டுட்டு அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அவரே நேரடியாக களத்துக்கு போறாரு. GR சுவாமிநாதன் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி நேரடியாக களத்துக்கு போறாரு. களத்துக்கு போய் ஆய்வு பண்ணிட்டு வர்றாரு. அங்க ஆய்வுகளை அங்க உள்ள கோயில் நிர்வாகம் சொன்னதையோ மசூதி நிர்வாகம் சொன்னதையோ அல்லது மக்கள் சொல்றதையோ எதையுமே கேட்காம அவர் ஒரு கருத்து சொல்றாரு. இங்கதான் தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறாரு. போலீஸ் பாதுகாப்பு போடுறாரு. அவருக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய வீரர்கள் அனுப்புறாரு. 144 ஏன் போடுறீங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு தூரம் கொண்டு போறாங்க பாருங்க. அப்ப தீபம் ஏற்ற வேண்டிய விஷயத்துல எவ்வளவு தூரம் பாஜக ஆதரவா, அவர் பாஜக தான். அந்த ராம ரவிக்குமார் இந்த பெட்டிஷன் போட்டவர் பாஜக தான், இந்து முன்னணிக்காரரு, எல்லாம் ஒண்ணுதான். அவங்க எல்லாம் RSS, பாஜக, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, அர்ஜுன் சம்பத், சீமான், இப்படி பல பேர்ல இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாம் ஒண்ணுதான், அவங்க எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இவர் இந்த மனுவுக்கு என்ன நீதிபதி என்ன தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாரு, மதுரை திருப்பூரத்தில் என்ன செஞ்சாரு, எப்படி உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அதே போல இங்கேயும் திருப்பூரத்துல
ஒரு பிரச்சனையை உருவாக்கும் விதமான தீர்ப்பை வழங்கி அதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மீது அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக நீதிபதியே பேசுறாரு. அங்க ஒன்றிய அரசும் பேசுது. இதனால பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம், திமுக எம்பிக்கள் எல்லாமே அவரை பதவி நீக்கம் செய்யணும் கூட கோரிக்கை வச்சாங்க. இப்படித்தான் நீதிமன்றங்கள் போய்கொண்டிருக்கிறது. கவலை அளிக்கிறது. உண்மையிலே தமிழ்நாட்டு, இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கும் விதமாக தான் பாஜக மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து ஒவ்வொரு சம்பவங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இன்றைய தினம் பார்த்தோம்னா பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து நீதிபதியை கண்டிக்கக்கூடிய வகையில வந்து உதயநிதியுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாருல. நீதிபதியே கண்டிக்கக்கூடிய வகையில தான் இப்ப நீதிபதியை நாங்க கண்டிச்சுட்டு இருக்கோம். நீதிபதியோட இப்ப என்ன பெட்டிஷன் என்னங்க? பெட்டிஷன் இனப்படுகொலை செய்ய தூண்டுகிறாருன்னு ஒரு பெட்டிஷன். இங்க நீங்க எங்க திமுக தொடர்ச்சியா 100 வருஷமா எதாவது செஞ்சுட்டு இருக்குன்றதா பெட்டிஷன்? அப்ப நீதிபதி எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அண்ணாமலை ஒரு பாஜக, அவர் இப்படிதான் பேசுவாரு. இன்னும் அவங்க அணியா சேர்க்கணும்னு பாக்குறாங்க. அண்ணாமலையே நாளைக்கு நீதிபதி ஆகலாம். ராமரவிக்குமார் நாளைக்கு நீதிபதி ஆகலாம். அவர்களே வந்து தீர்ப்பு சொல்லலாம். திருப்புன்ற இடத்துல ராமரவிக்குமாரே தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமெல்லாம் வரும். அதாவது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து செய்து கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் ஏற்படும். அப்படி இருக்கும்போது உதயநிதி அவர்கள் பேசியது மிக சரியான கருத்து தான். உதயநிதி அவர்கள் பேசியதுல எந்த விதமான தவறும் இல்லை. சனாதனத்தை வீழ்த்தணும், டெங்கு மலேரியா கொசு போல் அழிக்கணும்னா அழிச்சே ஆகணும். ஏன்னா சனாதனம் தான் இங்க வந்து ஒருவன் மேலே ஒருவன் கீழே என்கிற இதை கற்பிச்சிருக்கு. முதல் சனாதனம்னா என்ன அப்படிங்கிறத பேசுவதற்கு ஒரு தயாரா, சனாதனம்னா சாமி, கடவுள் நம்பிக்கை, இந்து மதம் அப்படின்னு மொட்டையா சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. சனாதனம் என்றால் பறையும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, சக்தியும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, பாப்பா மட்டும்தான் கருவறைக்குள்ள இருக்கணும், நீங்க கருவறைக்குள்ள வரக்கூடாது, உங்க மொழி தமிழ் மொழி கருவறைக்குள்ள வரக்கூடாது, இதுதான் சனாதனம். அப்படி பேச தயாரா? அப்படி பேசுவதற்கு தயாரா? காஞ்சி சங்கராச்சாரியிடம் சூத்திரர்கள், அதாவது அண்ணாமலையோ அல்லது தமிழிசையோ எழுமுருவனோ தரையில் தான் அமரணும். சுப்பிரமணிய சாமி போனார்னா அவர் பக்கத்துல சேர் போட்டு உட்காரலாம். இதுதான் சனாதனம். பேசுவதற்கு தயாரா? நான் கேட்கிறோம், பேசுவதற்கு தயாரா? இது குறித்து அண்ணாமலை பேசுவதற்கு தயாரா? தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு ஆளுநராக இருந்தாங்க. என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? ஒரு துண்டு போடும்போது அங்க இருக்கிற சங்கராச்சாரி இப்படி தூக்கி போட்டாரு. மறுக்க முடியுமா? இதுதான் சனாதனம், இதை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அண்ணாமலை வந்து அந்த அவருடைய சார்ந்த சமூகத்தை பார்த்து கேட்கணும், இந்த சமூக மக்கள் தான் அதை ஏத்துக்கிறணும், தமிழிசை சவுந்தரன் நம்ம மக்கள் அதை ஏத்துக்கிறணும், இதுதான் சனாதனம், நீங்க இப்படியே இருக்கணும், இந்த சாதிக்கார இந்த வேலையை தான் பார்க்கணும். காலையில பள்ளிடத்துக்கு போங்க, மதியம் சொந்த குலத்தொழில பாருங்க. குல தெய்வ தொழில் அழகா சொன்னாரு சீமான். குலத்தொழில் தான் இல்ல, குல தெய்வ தொழில பாருங்கன்னு சீமான் சொல்றாரு. இப்ப எல்லாம் ஒண்ணுதான், அதெல்லாம் ஒரே குட்டில ஒரு மட்டைகள் தான். அப்ப இது குலத்தொழில் எல்லாரும் செய்யுங்க, இதுதான் சனாதனம், இந்த சனாதனத்தை அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை பேசுவதற்கு தயாரா? தமிழிசை பேசுவதற்கு தயாரா? எல்முருகன் பேசுவதற்கு தயாரா? சீமான் பேசுவதற்கு தயாரா? மோடி நாளைக்கு வராரு இங்க, அவர் பேசுவதற்கு தயாரா? இதுதான் சனாதனம், இது அழிக்க நினைக்கிறாரு உதயநிதி, இதை நாங்க அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு பேசுங்க. அப்படி பேசுவதற்கு தயார் என்று சொன்னால் நாமும் அதை தயாரா இருக்கோம். மக்கள் முடிவு எடுக்கட்டும். உதயநிதி பேசுவது சரியா, சனாதனம் சரியா என்பது மக்கள் முடிவு செய்யட்டும். மக்கள் தாங்க முடிவு செய்யணும். நீங்க மக்கள்கிட்ட இந்த கருத்தை வெளிப்படையா பேசுங்க, இதுதான் சனாதனம் என்று பேசுவதற்கு தயாரா? ஆனா சனாதனம் என்பது இந்து மதம், இந்து மதத்தை அழிக்க பார்க்கிறார்கள் மேலோட்டமா மக்களை ஏமாற்றுகிற போக்கை இவர்கள் விட போவதில்லை. நாமும் மக்களிடம் சனாதனம் என்னன்றத பிரச்சாரம் செய்யாமல் நாங்களும் விட போறது. ஓகே சார், நன்றி. நல்லது.